ஹலோ சிவில் ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரீட்டைனிங் வால்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீட்டைனிங் வால்ஸ் வந்து நமக்கு ஏஇ ஜேடிஓ இந்த சிலபஸில் இருக்குது. இப்போலாம் எக்ஸாமில் வந்து ரீட்டைனிங் வால்லேருந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு கொஷின் வந்துடுது. ஸோ ரீட்டைனிங் வால் வந்து நம்ம கொஞ்சம் டீப்பாக படித்து வச்சுக்கிறது நல்லது தான். இப்போ லாஸ்ட்டாக நடந்த 2025 ஏஇ எக்ஸாம்லேயோ ஜேடியூ எக்ஸாம்லேயோ ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க ரீட்டைனிங் வால்லேருந்து. எவ்ரி இயர் வந்து ரீட்டைனிங் வால்லேருந்து நம்மளுக்கு கொஷின் வந்துகிட்டே தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம ரீட்டைனிங் வால் பற்றி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் என்ன அதை பற்றின ஃபுல் டேட்டாஸ் இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் டேட்டா தான் பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல ரீட்டைனிங் வால்னால் என்ன? ரீட்டைனிங் வால்ன்றது ஒரு ஸ்ட்ரக்சர். என்ன ஸ்ட்ரக்சர்னால், அது வந்து எந்த ஒரு மெட்டீரியலும் ரீட்டைன் பண்ணும், அதுக்கப்புறம் அதை ஸ்லைடிங் அண்ட் எரோடிங்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதை வந்து எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்னா, ப்ரெஷர் ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி, அந்த மெட்டீரியலோட ப்ரெஷரை ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறோம். த மெட்டீரியல் தட் இஸ் ரீட்டைன் பை தி ரீட்டைனிங் வால் இஸ் கால்ட் பேக்ஃபில். பேக்ஃபில்ன்றது என்னென்னா, பேக்ஃபில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னா என்னென்னா, ரீட்டைனிங் வால் வந்து ரீட்டைன் பண்ணுற அந்த மெட்டீரியலை தான் பேக்ஃபில்னு சொல்கிறோம். அது சாண்டாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் நமக்கு தெரிஞ்சதுன்னா ரீட்டைனிங் வால்னால் பேக்ஃபில் மெட்டீரியல் நம்ம சாண்டு கொட்டி ஒரு சப்போர்ட்டுக்கு, அதாவது அந்த ஸ்ட்ரக்சரை வந்து தாங்கிறதுக்காக சாண்ட் கொட்டி ஃபில் பண்ணியிருப்போம். அப்படி தான் நம்ம இமேஜின் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அப்போ எந்த மெட்டீரியல் ஆகட்டும், அதை ஹோல்ட் பண்ணி வைக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ரீட்டைனிங் வால். அந்த மெட்டீரியலை தான் வந்து நம்ம பேக்ஃபில் அப்படின்னு சொல்கிறோம். காம்போனன்ட் ஆஃப் ரீட்டைனிங் வால் அண்ட் தர் ஃபங்க்ஷன். ரீட்டைனிங் வாலோட காம்போனண்ட் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இதுதான் ஒரு ரீட்டைனிங் வாலோட கிராஸ் செக்ஷன். ஓகேங்களா? இதில் பார்த்தோன்னா இந்த போர்ஷன் இதுதான் ஸ்டெம்னு சொல்லுவாங்க. இதில் இந்த ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து மெயின் ஸ்டீல், இது வந்து டெம்பரேச்சர் பார்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ஸ். மெயின் பார் வந்து இங்கே கனெக்ட் ஆகுது. டிஸ்ட்ரிபியூஷன் பார்ஸ் இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். நார்மலாக ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? இந்த போர்ஷனை ஹீல்னு சொல்லுவாங்க, இந்த போர்ஷனை டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஷியர் கீ. ஓகேங்களா? இப்போது ஒன்று அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்துடலாம். ஸ்டெம் இஸ் ஏ வெர்டிக்கல் காம்போனன்ட்ஸ் ஹோல்டிங் இன் த பேக்ஃபில். ஸ்டெம் இஸ் டிசைன் அஸ் கேண்டிலிவர் ஸ்லாப். இந்த ஸ்டெம்மை வந்து கேண்டிலிவர் ஸ்லாபாக டிசைன் பண்ணுவோம். இது ஒரு வெர்டிக்கல் காம்போனண்ட். பேக்ஃபீல்டில் ஹோல்ட் பண்ணியிருக்கிற ஒரு வெர்டிக்கல் போர்ஷன் தான் இந்த ஸ்டெம். இதை வந்து நம்ம கேண்டிலிவர் ஸ்லாபாக தான் டிசைன் பண்ணுவோம். ஓகே, ரெண்டாவது டோன்னா என்னென்னா, டோ இஸ் த போர்ஷன் ஆஃப் த ஃபூட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த